உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சிறந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு முழு நிவர்த்திக்கான ஒரு சிறந்த பலன்கள். மாசி மாதம் ஒரு சிறந்த யோக பலன்களை, மாசி மாதத்தினுடைய சிறந்த முழு நிவர்த்திக்கான யோக பலன்களை இன்னைக்கு தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அது என்னங்க முழு நிவர்த்தி அப்படின்னா, கடந்த புரட்டாசி 29ஆம் தேதி முதல் தை 29 வரை குரு வக்ரமான காலங்கள். இந்த குரு வக்ரமான காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 29 முதல் தை 29 வரை 15/10/2024 முதல் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ஏற்பட்ட குரு வக்ர காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை வேதனைகள் உங்களுக்கெல்லாம் இந்த 4 மாத காலங்கள், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது புரட்டாசியினுடைய இறுதி பகுதி. ஆக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாத காலங்கள் கால கிரகங்கள் 4 பக்கங்களிலும் உங்களை நாசப்படுத்திவிட்டது. என்னென்னமோ சோதனைகள் வேதனைகள்லாம் உங்களை பாடா படுத்திவிட்டது. குரு இந்த வக்ர காலங்களில் குரு யார்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தொழிலை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த 4 மாத காலங்கள் வக்ரமாக இருந்து தை 29ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நஞ்ச சோதனைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள். பார்த்தீங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேருக்கு செய்கிற தொழில் அடி மேல் அடி, செய்கிற தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். அடி மேல் அடி. என்னடா இப்படி எதை செஞ்சாலும் ஒரு படி போனால் 10 படி சறுக்குது, ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது என்று சொல்லக்கூடிய தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் புதுசாக தொழில் ஆரம்பித்து இந்த தை மாதம் கூட ஓடாமல் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க கூட அடி மேல் அடி விழுந்திருக்கு. தை மாதத்தை நம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் பாதிப்புகள், நிறைய தொழில் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுட்டியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன். இந்த குரு வக்ர காலத்தில் குரு தனகாரகன் இல்லையா? ஆக பொருளாதார பிரச்சனையினால கடனுக்கு மேல் கடன் ஆகக்கூடிய நிலை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவு வருவதனால் கடன் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. அரசு வேலையை நம்பி இப்போ அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற காலம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 4 மாத காலங்கள் அரசு வேலை, இந்த அடுத்த மாதமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த 5 லட்சத்தை கூட மீதி ஒரு 4 லட்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பணத்துக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி பணத்தை மோசடி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அடுத்து இடம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடமே மோசடியான இடமா இருந்திருக்கும். இல்லை பணத்தை அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த முடிச்சு தராமல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றுதல் நடந்திருக்கும். இதெல்லாம் குரு வக்ர காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள்.
அடுத்து பிள்ளைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், மேலும் பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகளால் மிகப்பெரிய சோதனை வேதனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நல்லா இருந்த குடும்பத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள், நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கூட குழப்பங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் குருவனுடைய வக்ர காலத்தில், அதாவது நல்லவனும் பொல்லாதவனாக கை கட்டி நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டான், நீதிமானாக இருந்த மனிதன் கூட நீதி தவறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்படுவதுதான் இந்த குரு வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக கால கிரகங்களின் சூழ்ச்சியாக சுழட்டி அடிக்கப்பட்ட உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே, உங்களை சுழட்டி அடிக்கப்பட்ட துன்பங்கள் அடுத்து விரட்டப்படும் ஒரு அற்புதமான காலம். எல்லா பிரச்சனைகளுமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம். இதுதான் இந்த மாசி மாசம் நமக்கு ஏற்பட போகின்றது. இந்த அப்படிப்பட்ட மாசி மாச பலன்களைத்தான் எப்படிப்பட்ட கிரக யோகங்களோடு இந்த துன்பங்கள்லாம் விலகப் போகிறது, நல்ல சிறந்த ராஜயோகங்கள், செல்வ யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 ஆண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுதான் முக்கியமான காரணம். அதற்கான சிறந்த யோக பலன்களை இந்த மாசி மாச பலன்களாக தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆக இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உலகத்தில் ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை பஞ்சாங்க முறை பார்க்கப்பட்டாலும் எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் எல்லாரையும் படைத்த அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல, அவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, இவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, அங்க போய் பார்த்தேன் வேலை கிடைக்கல, இங்க போய் பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, தொழில் நல்லா ஓடல, கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் ஒரு சரியான நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மாசி மாச பலன்கள். இந்த மாசி மாச பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு மாசி மாத பலன்களா பார்க்க போறோம். இப்ப பொதுவா நிறைய பேருக்கு 4 மாதங்கள் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். தொழில் பாதிப்புகள், வருமான பாதிப்புகள், குடும்ப பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டிருக்கும்.
ஆக அதெல்லாம் முழு நிவர்த்தி அடைகின்ற, மனதில் ஏற்பட்ட வேதனைகள் சோதனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம், அதாவது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து தன் சுய சக்தியோடு யோக பலன்களை தரக்கூடிய சிறந்த மாதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கிறது. அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. குருவினுடைய முழு சக்தியும் இந்த பூமிக்கு ஏற்படுகின்ற, அது முக்கியமாக விருச்சிக ராசிக்கு யோகாதிபதியாக இருந்து அந்த எல்லாவித யோகங்களையும் தரக்கூடிய இடத்தில் இந்த குரு மாசி மாசம் அமைந்திருக்கிறார், வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். தை 29 வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. மாசி தொடக்கத்திலிருந்தே குரு முழுமையான யோகத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. நிறைய பேர் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மணி பிரச்சனை, குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை, பிரிஞ்சிருப்பாங்க. அந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கணவனால் ஏற்பட்ட பிரச்சனை தான் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை ஏற்படும். தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஆக யாராக இருந்தாலும் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாம் தீரக்கூடிய நல்ல யோகமான காலமாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எப்பா உங்ககிட்ட இந்த பொருளை வாங்கிட்டு நான் பணத்தை கொடுக்காம கொஞ்சம் தாமதம் வாங்கிட்டேன், இந்தாப்பா ஒரு 10 லட்சத்தை பிடி, ஒரு 5 லட்சத்தை பிடி, எனக்கு மீண்டும் திரும்பவும் சரக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். இனி அவனுக்கு சரக்கே கொடுக்கக்கூடாதுன்னு மனசில் நினைச்சிருப்பீங்க. ஆனா உள்ள விழுந்துருவேன், உள்ள விழுந்து திரும்ப ஏதோ கொஞ்சம் ஆகி போச்சு, இந்த அமௌண்ட்டை வச்சுக்க அப்படின்னு ஏதோ தெரியாம நடந்து போச்சு. மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையை, தொழிலாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு மீண்டும் உங்கள் தொழில் வருமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம்தான் குரு வக்ர நிவர்த்தி காலங்கள். அதுதான் அந்த மாசி மாசம் ஏற்பட போகிறது. மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி சூரியன், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி பகவானோடு சேர்ந்து, சனியுடைய பார்வையில தான் விழக்கூடாது. அதே நேரத்தில் மேலும் புதன், அதாவது விருச்சிக ராசிக்கு 8-11க்குரிய புதனாகப்பட்டவன் சூரியன், புதன், சனி 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நிவர்த்தி அடைந்து அரசாங்க வேலை தேடி அலைந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. இடம் வீடு வாகன யோகங்கள், இடம் வீடு வாகன யோகங்கள், இடப்பிரச்சனைகள் முடிந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும், வாகன யோகங்கள் ஏற்படும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த வக்ர நிவர்த்தி, குரு வக்ர நிவர்த்தி அடைவதனால் என்னென்ன ஏற்படும் பாருங்க. குடும்ப பிரச்சனைகள் தீரும், அதாவது தொழில் யோகங்கள் ஏற்படும், வீடு வாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு 7-12க்குரிய சுக்கிரன் கலஸ்திரக்காரகன், அதாவது கலஸ்திரர் என்றால் ஆணும் பெண்ணும் கலந்து வாழும் கல்யாண கலஸ்திரக்காரகன் என்று பெயர் தான் இந்த சுக்கிரனுக்கு. ஆக நல்ல திருமண வாழ்க்கை, திருமணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து மனைவியால் சில யோகத்தை அடையக்கூடிய காலங்கள். மனைவி கோச்சிட்டு போனாலும் நான் இந்த தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய செல்வத்தோட வீட்டுக்கு வரக்கூடிய நிலை. இதுதாங்க உங்களுக்கு குறைபாடு. உங்களுக்கு இந்த காசு தானே, இந்த பணம் தானே இல்லைன்னு சொன்னீங்க, இதாங்க நானே கொண்டு வந்துட்டேன். எப்படியா அப்பாட்ட கேட்ட, இல்லை அம்மாவிட்ட கேட்ட, இல்லை சொத்தை வாங்கிட்டு வந்தோ, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க கேட்டது, நீங்க கேட்கல, இருந்தாலும் ஒரு குறையா சொன்னீங்க, அந்த காசு பணத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதாவது கணவன் கேட்காமையே ஒரு மன்னிப்பு கேட்டு, அந்த குடும்ப கஷ்டத்தினுடைய மன்னிப்பு கேட்டு மனைவியாகப்பட்டவள் அந்த பொன்பொருள் செல்வத்தோடு வீட்டுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும். புதிய திருமண வாழ்க்கையினால் நல்ல செல்வங்கள், நல்ல பொன்பொருள் செல்வங்களோடு கோடிக்கணக்கு லட்சக்கணக்க இருக்கக்கூடிய சொத்துக்களோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படும். வெளிநாட்டு யோகம், இந்த வெளிநாட்டு யோகத்தினால் வெளிநாடு சென்று வெளிநாட்டில் தொழில் ஏற்படுத்தலாம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 12ஆம் அதிபதி இருந்தா
இப்ப கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டில் மிகப்பெரிய தொழில் உண்டாக்கலாம். அதே இடத்துல உள்நாட்டில் முதலீடு செய்து மிகப்பெரிய தொழிலை உருவாக்கக்கூடிய நிலை. மேலும் பரிவர்த்தனை யோகம் ஒன்று இருக்கு. மீனராசி குருவின் இடத்துல சுக்கிரனும், ரிஷபராசி சுக்கிரன் வீட்டில் குருவும் இருப்பது பரிவர்த்தனை யோகம். அந்த பரிவர்த்தனை யோகத்தினால் வெளிநாட்டு தொழில்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். வருமானங்கள் கொட்டும், காசு பணம் கொட்டும். புதிய புதிய தொழில்கள் நல்ல முன்னேற்றம், புதிய தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து நண்பர்களால் லட்சக்கணக்க காசு பணம் கொட்டக்கூடிய நிலை ஏற்படும். இந்தாப்பா, நான் நீ செஞ்ச உதவியை கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன், நீ சரியான இடத்துல, ஆனா எனக்கு என்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அந்த தாமதம் இனிமேல் வராது இந்தா அப்படின்னு ஏற்கனவே சொன்னது. அந்த மாதிரி நிறைய தொழிலில் நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை, நண்பர்களால் சிறந்த யோகத்தை செல்வத்தை அடையக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் உறவுகள் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உறவுகளால் முறிவுகள் ஏற்பட்டது, தொழில முறிவு ஏற்பட்டு தொழில் உறவுகள் பிரிந்தவர்களால் மீண்டும் ஒன்று சேர்ந்து உங்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்படும். சரியான முன்னேற்றம், நல்ல அடிக்குது பாரு யோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னேற்ற காலம் நிச்சயமாக ஏற்படும். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. அதாவது விருச்சிக ராசி 7, 12 இருந்தாலே நிறைய கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். நீங்க உள்நாட்டில் தொழில் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் தொழில் பண்ணாலும் சரி, ரொம்ப டாப்ல காசு பணம் கொட்டக்கூடிய நிலை ஏற்படும். அதிகமா ஷேர் மார்க்கெட் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் என்பது இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான யோக காலங்கள் அதாவது குருவுடைய முழு யோக பலன்களும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா குரு தனது சுய சக்தியை இழந்து வக்ரமான காலம் நிவர்த்தி அடைந்து குருவுடைய முழு யோகங்களும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்ப அனைத்து விதமான தொழில்களும், அனைத்து விதமான செல்வங்களும், அனைத்து விதமான பதவி யோகங்களும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும், புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ஒப்பந்தங்கள் அதிகமாக ஏற்பட்டு அந்த புதிய ஒப்பந்தத்தினால் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலமும் ஏற்படும். இதுதான் இந்த குரு வக்ர நிவர்த்தியினால உங்களுக்கு அடையக்கூடிய சிறந்த மாசத்தினுடைய சிறந்த யோகங்கள். மேலும் அதாவது அரிய சிவனு ஒண்ணு அறியாத வாயில் மண்ணு என்பது போல இந்த சிவராத்திரி மாசி மாசம் ஏற்படுகின்ற மகா சிவராத்திரி என்று வழிபட மறக்கக்கூடாது. அந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடாக இருந்தால் சிவ வழிபாடு நிச்சயம் செய்து பாருங்கள். அந்த மாசி உங்களுக்கு மகா சிவராத்திரி மாசி 14ஆம் தேதி 26/2/2025 அன்று 26/2/2025 அன்று மாசி 14ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி. அந்த தினம் வழிபட மறக்கக்கூடாது. சிவனையும் வழிபட மறக்கக்கூடாது, குருவையும் வழிபட மறக்கக்கூடாது. சரிங்களா? ஆக அடுத்ததாக உங்களுக்கு குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது எதிர்பாராத செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய நல்ல பதவி யோகம், நல்ல தொழில் யோகம், நல்ல வியாபாரம் விருத்தி, அதே நேரத்தில் நல்ல மனைவி யோகம், செல்வ யோகம், புத்திர யோகம், சொத்து யோகங்கள் என்று அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதமாக மாசி மாதம் அமைந்திருக்கிறது. அதுல சந்தேகமே இல்லை. மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் எதிர்பாராத விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் எதிர்பாராத விபரீத ராஜயோகம். அதே நேரம் விருச்சிக ராசிக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் தொடக்கத்தில் இருப்பதால் உங்களுக்கு மனதில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது உறுதியாகிறது. மேலும் மாசி மகம் ஒன்று வருகிறது. அந்த மாசி மகத்தில் மகா காளியை வழிபட மறந்து விடாதீர்கள். அந்த மாசி மகம் என்பது 12/3/2025 அன்று மாசி மகம், மாசி 28ஆம் தேதி அன்றைய தினம் மகா காளியை வழிபடுங்கள். இந்த 2 தெய்வ வழிபாட்டையும் சிறப்பாக செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். இது ஒரு தனிப்பட்ட அதாவது பொதுவான பலன்கள், உங்க தனிப்பட்ட ஜாதகம் கிடையாது.
அதாவது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நாங்கள் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டோங்க, நிறைய பார்த்து ஏமாந்து போதும் ஒன்றும் சரியாக நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா இதுக்கு சொல்லக்கூடிய காரணம் ஒரே ஒரு உறுதியான ஒரு விளக்கம். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். இல்ல நம்பருக்கு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. தெரியுங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.